பொறுப்படுத்திக் கொள்ளும்படி உம்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அடியாளை மறைத்து கொள்ளுங்க ஏசாப்பா, மறைத்து கொள்ளுங்க. என்னென்ன ஜெப குறிப்புகளுக்கு அப்பா ஜெபிக்கிறானோ அதுக்கு எல்லாவற்றிற்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் என் கர்த்தர் நீர் பதில் தரும்படியாய் உம்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. சோதனைக்குள் ஒப்பு கொடுத்துறாதீங்க ஏசாப்பா. கரம் என்னோடு இருக்கட்டும் ஐயா. உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா. கெஞ்சுகிறேன் தகப்பனே, கெஞ்சுகிறேன் தகப்பனே. உங்க ஆசீர்வாதம் மேல ஊற்றப்படட்டும். ராஜா மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாஸ்டர் எடிசன் குமாரவாளையம். பித்தப்பையில் கல் இருந்து கஷ்டப்பட்டார்கள். மிஸ்பாவில் ஜெபித்து வந்தோம். தற்போது பூரணமாய் சுகமாகி விட்ட பூரண சுகம் ஆகிற்று. மிஸ்பா ஜெபங்களுக்கு நன்றி சொன்னார்கள். கர்த்தரை துதிக்க சொன்னார்கள். மிஸ்பா ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம் செய்து காணிக்க அனுப்பியுள்ளார். ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா. ஓரி காத்தி தர கரபா, ஓரி பி காத்தி தர கரபா ரபா. ஓ பரிசுத்தர் 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 உன்னி காத்தி தரை கரி பாரி கரத்தரவா. அப்பா, இந்த கத்தாவே ஜெப குறிப்பு ஆண்டவரே, என் மகனுக்கு கத்தாவே நல்ல பரிபூரண சுகத்தை கத்த நீர் கொடுத்த தயவுக்காய் முக்கு ஸ்தோத்திரம், முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கல்லடப்புல இருந்து மகனுக்கு விடுதலை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரே அப்பா சாட்சியாய் என்றைக்கு உமக்கு சாட்சியாய் இருக்கும்படி கிருபை தர வேண்டும் என்று பேசப்பா உங்க பாதம் பணிந்து கெஞ்சிறன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். மனோன்மணி ஈரோடு. ஜெபித்து வந்தோம், கால்வலி சுகமானது. துதிக்க சொன்னாங்க. பேத்திக்காகவும் ஜெபித்து வந்தோம். பேத்தி +2 மிக நல்ல மார்க் வாங்கி மெடிக்கல் காலேஜ் பிடிக்க இருக்கும். ஒளிவியர்வை கர்த்தர் காத்திடவும் ஒலிவியா தேவனுக்கு மகிமையாய் படித்து முடிக்க பேத்திக்காகவும் கர்த்தரை துதிப்போம். +2 ரொம்ப மார்க் வாங்கியிருக்கா. கார்டியாலஜியில் கிடைச்சிருக்குது அவருக்கு. இது படிக்கிறது போறா. அதுக்காக ஜெபிப்பான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சகோதரியுடைய ஜெப குறிப்பையும் அம்மா பாதத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த கால்வலி இந்த அம்மாவுக்கு சுகம் கொடுத்த தயவுக்காய் கூட நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய மகள் கத்தாவே +2 நல்ல மதிப்பெண் பெற்று ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. கார்டியாலஜியில் ஆண்டவரை இடம் கிடைச்சிருக்கு சுவாமி மெடிக்கல்ல. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ஐயா. மகளை பாதுகாத்து கொள்ளும்படிக்கு கெஞ்சுகிறேன் அப்பா. அப்பா, வலது இடது சாயாதபடி என் இயேசுவை அண்டிக் கொள்ளும்படியாய் என் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எந்த சூழ்நிலையிலும் மரியாளை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படி கிருபை தாங்க. ஆசீர்வதியும் உயர்த்தியறலும். துதிகன மகிமை மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். குமாரபாளையம். நன்றி ஸ்தோத்திர ஏறெடுக்க சொன்னார்கள். ரத்னமாள் உறவினர் USA இருக்கும் பேரனுக்கு சுகமாக குழந்தை பிறந்தது. கடந்த மாதம் ரேட்டி தீபிகாவுக்கு வயது 29 தலை பிரசவமாக குழந்தை பிறந்தது.
பல நாட்களாக மிஸ்பாவில் ஜெபித்தோம். கர்த்தர் தம் ஜெபத்தை கேட்டு ரெபெக்காவுக்கு கிருபை செய்தார். ரத்தினம் அம்மாள் துதிக்க சொல்லி காணிக்கை கொடுத்தாங்க. கர்த்தர் ரத்தினம்மாவை நன்றாக ஆசீர்வதிக்கணும். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ காரியங்களுக்காக உம்மிடத்துல நன்றி சொல்லியிருக்காங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே, நல்ல சுக பிரசவத்துல குழந்தை பிறந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா. தலை பிரசவத்துன்னு சொல்லி விஸ்வாவில் நெடுநாளா ஜெபிச்சு வந்தோம். கர்த்தர் நல்ல ஒரு சுக பிரசவத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சமாக கட்டளையிட்டார்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஏசப்பா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை தீபிகாவுக்கு கிருபை செய்ததால் ஸ்தோத்திரம். இன்னும் அந்த அம்மாவை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை கெஞ்சுகிறேன் சுவாமி. அப்படியே கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி ஏசப்பா. அப்பா, அப்படியே விண்ணப்பங்களை கர்த்தர் தயவாய் அங்கீகரித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த சகோதரியும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படி கெஞ்சுகிறேன் ஐயா. திருமணம் ஆண்டவரே, கர்த்தர் நீர் சேர்த்து வைத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செஞ்சது கர்த்தாவே என்றைக்கு மறக்காதபடி ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படும்படியாய் அல்லேலூயா இந்த காரியத்தை சொல்றேன் சுவாமி. துதிகனம் மகிமை உமக்கே. மீட்பர் இயேசு ராஜா மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கீழே விழுந்து 2 வருஷம் ஆகுது. இடுப்பு வலி அதிகம், எலும்பு விலகி உள்ளது. இவர்கள் பெயர் அனுகிரகம், அடைக்கலப்பட்டணம். உட்கார்ந்தால் எழும்ப முடியவில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரியை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படிக்காய் உம்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அனுகிரகம். ஆமென் ஆண்டவரே. அடைக்கல பட்டணத்தில் உள்ள அந்த சகோதரியை கர்த்தர் நீர் தொடும்படிக்கு அப்பா உம்மை கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையே நம்பி இருக்கிறவர்கள் ஐயா, நீர் தருகிற கிருபைகளுக்காய் காத்திருக்கிறவங்கப்பா தகப்பனே. நீர் நல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடுப்பு வலி, எலும்பு வலி ஆண்டவரே சரியாகணும் சாமி. உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே உங்க வல்லமை மகனுக்குள்ள இறங்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசு ராஜா மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். திருச்சி லலிதா. ட்ரெயின். வசந்தனுக்கு சென்னையில் எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை. மறுபடி சில இடங்களில் வேலைக்கு முயற்சிக்கும் வசந்தனை கர்த்தர் காத்து கொள்ள பண வசதி குறைவு. கர்த்தர் இவரை காத்திட பாட்டியம்மா
பொருத்தனை செய்து ஜெபித்து வருகிறார்கள். மிஸ்பாவில் அனுதினமும் பேசி ஜெபிக்க நினைவூட்டுகிறார்கள். பாட்டியம்மாவையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். காத்திட ஜெபிப்போம். பாட்டியம்மா லலிதாவுக்கு பேஸ் மேக்கர் வைத்துள்ளார்கள். இருதய ப்ராப்ளம் உள்ளது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, திருச்சி லலிதா சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிர்பார்த்த வேலை கிடைக்கல சுவாமி. மறுபடியும் சில வேலைக்கு முயற்சித்து வந்த ஆண்டவரே, நீர் காத்து கொள்ளும்படி கெஞ்சுகிறேன் சுவாமி. பண வசதி இல்லையப்பா. கர்த்தர் இவரை காத்திடணும் சுவாமி. இவர்களுடைய பாட்டி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, பொருத்தனையோடு தினமும் ஜெபித்து கொண்டு இருக்காங்கப்பா. அப்பா, நீங்க இந்த ஜெபத்தை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்ளும்படி அங்கீகரிக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. மகனுக்கு வேலை கிடைக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. பரத்துல இருந்து கர்த்தர் ஜெயத்தை தரும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாட்டி மாவை ஆசீர்வதிங்கப்பா. லலிதாவுக்கு ஃபேஸ் மேக்கர் வைத்துள்ளாங்கப்பா. இருதய ப்ராப்ளம் உள்ளதையா அப்பா, அவங்களுக்கும் பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் நீங்க கொடுங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர். நீர் வியாதிகளில் இருந்து கர்த்தர் நீர் விடுதலை தரும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். நேசர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். முக்குடல் ஜான்சிராணி இன்னமும் எழும்ப முடியவில்லை. ஒரு ஆள் உதவியின்றி நடக்க முடியாது. சான்சியின் சரீர பலவீனம் பூரண சுகமாயிரணும். ஆலயத்துக்கு செல்ல இயலாமல் இருக்கிறார். அதுதான் அதிக கவலை ஜான்சிராணிக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. பா, ஒரு ஆளு உதவி இல்லாம நடக்க முடியலையப்பா. அவங்க வாஞ்சி எல்லாம் தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கணும்ன்ற எண்ணம் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா கூட்டி செல்லணும். அடே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. கால்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்க ஆலயத்துக்கு எழும்பி வரணும் சாமி. அப்படிப்பட்ட கிருபை மகளுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா, அல்லேலூயா. கால்களை பலப்படுத்துங்கப்பா. எழும்பி நடக்கணும் கர்த்தாவே. தேவாலயத்துக்கு வந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கிருபையை என் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் பாதவணிந்து கெஞ்சுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தமிழரசி வயது 63. டிசைன் விலை. இடதுகால் இன்று ஊன்ற முடியவில்லை, நடக்க முடியவில்லை. கால் சுகமாகி பேத்தி திருமணத்துக்கு சென்றது. ஸ்தோத்திரம். ஐயோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ ஜீவன் உள்ளவரே. இந்த அம்மாவின் வாஞ்சியை நீங்க நிறைவேற்றி கொடுங்களேப்பா. அப்பா, தன்னுடைய பேத்தியுடைய திருமணத்தை பார்க்கணும்னு அவங்களுக்கு ஆசைப்பா. ஆனா எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைக்கிறவன் நீங்க மட்டும்தான்பா. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தெய்வமே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பா, இந்த இடது கால் கர்த்தாவே பலப்படட்டும். அந்த இடது கால்குள்ளாய் உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த அம்மாவின் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்கப்பா. அப்பா, அவருடைய பேத்தியுடைய திருமணத்துக்கு அவங்க நல்லபடியா செல்லும்படி கிருபை தாங்க. நேசர் இயேசுராஜா மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சுதந்திர அலெக்சாண்டர், பாளையங்கோட்டை.
75 வயதான இவர்கள் மிகவும் பலவீனப்பட்டுள்ளார்கள். கர்த்தர் இவர்கள் பலவீனத்தை மாற்றிட ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. அலெக்சாண்டர் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவீனத்தை கர்த்தர் நீர் மாற்றும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அப்பா என்னென்ன பலவீனமோ ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நீக்கி தரும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. ராஜா மான்களின் கால்களை போல இந்த காலை மாற்றுங்கப்பா. நல்லபடியா கால் ஊந்த நரம்புகளை பலப்படுத்துங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. அப்பா இந்த வேதனை எல்லாம் நீங்கி நல்லபடியா நடக்க என் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று உங்க பாதம் மனித கெஞ்சி கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தங்கம் வள்ளியூர். கணவர் விபத்தில் கஷ்டப்பட்டு விட்டார்கள். நிற்க கஷ்டப்படுகிறார்கள். அங்கும் இங்கும் 10 நாட்களாக வீட்டில் சில கெட்ட அடையாளங்கள் காணப்படுகிறது. பயப்படுகிறார்கள். 2 பிள்ளைகள் உண்டு. மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்தார். மறுபடியும் வேலைக்கு செல்லவில்லை. சொந்த இடம் 20 சென்ட் அளவு. அது விற்கப்பட. ஐயா எவ்வளவோ வேதனையில எழுதியிருக்காங்கப்பா. அப்பா விபத்துல கஷ்டப்பட்டு நிற்க முடியலையாப்பா. ஆண்டவரே அந்த வீட்டுல எந்த கெட்ட அடையாளங்களும் இல்லாதபடி கர்த்தாவே எல்லா சத்துருவையும் கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அகற்றி போடும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. சத்துருடைய அந்தகார சக்திகளை எல்லாம் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி கெஞ்சுகிறேன் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வெளிநாட்டுல வேலை பார்த்தவர் மறுபடியும் வேலைக்கு செல்லணும் சாமி. அவரு உடம்பு நல்லா ஆகணும் கர்த்தாவே. அவருடைய சொந்த இடம் 20 சென்ட் இருக்குது சாமி. அதை விற்கிறதுக்கு கர்த்தர் நீர் கிருபை தாங்கப்பா. சீக்கிரமா அது நல்ல விலைக்கு விற்கப்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லா காரியத்தையும் என் கர்த்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துதி கன மகிமை ஆவு என் இயேசுவுக்கு. என் இயேசு மகாராஜா மூலம் ஜெபக்கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எடிசன் குமாரபாளையம். பித்த பையில் கல் இருந்து கஷ்டப்பட்டார்கள். மிஸ்பாவில் ஜெபித்து வந்தோம். தற்போது பூரணமாய் சுகமாகிவிட்டார்கள். மிஸ்பா ஜெபங்களுக்கு நன்றி சொன்னார்கள். கர்த்தரை துதிக்க சொன்னார்கள். மிஸ்பா ஜெபங்களுக்கு ஸ்தோத்திரம் செய்து காணிக்க அனுப்பியுள்ளார்கள். சோதரம் ஆண்டவரேப்பா, சோதரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. பித்த பையில கல் இருக்கு அப்பா, வேண்டாம் சுவாமி. அந்த கல்லு கீழே விழும்படி கிருபை தாங்கப்பா. அப்பா அந்த கல்லை எடுத்து போடுங்கப்பா. மகனுக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் நீங்க தயவாய் கொடுங்கப்பா, தயவாய் கொடுங்கப்பா. அந்த கல்லு கரையட்டே சுனாமத்தினாலே பா. கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த கல்ல கரையட்டே சப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்யறதுக்காய் முக்கிய கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த கர்த்தாவே சோதரம், இந்த எடிசன் ஆண்டவரை சோதரம் அப்பா, சோதரம். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், பூரணமாய் நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபக்கேள் நல்ல பிதாவே. ஆமென். ரூபன்
இவர் விஜயவாடாவில் கல்லூரி புரொஃபசர். தற்போது அங்கு பெரும் மழை வெள்ளம். கர்த்தர் ரூபனை காத்து கொண்டார். இங்குள்ள தாயார் இயேசுவடியாள் அம்மா துதிக்க சொன்னாங்க. ஆமேன் ஆண்டவரே. எஸ்அப்பா, இந்த இயேசுவடியாள் அம்மா எப்பொழுதும் உங்களை மறக்காம ஆண்டவரே சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரே அல்லேலூயா பா ஜெபிக்க சொன்னாங்கப்பா. அவருடைய திருமண காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னாங்கப்பா. இப்போது மழை வெள்ளத்துல இருந்து அந்த மகனை பாதுகாத்த தயவுக்காய் உண்மை துதிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ரூபனை காத்து கொண்ட தயவுக்காய் கூட நமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. பெருமழை பொழிந்தால் அந்த வீடு அசையாது என்றது போல என்ன வெள்ளம் வந்தாலும் என் கர்த்தருடைய பாதுகாப்பு ரூபன் மீது இருக்கட்டும் ஐயா. உம்மை அவர் அண்டை கொள்ளட்டும் ஐயா. உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா. தகப்பன் அப்படி செய்யப்படுற தயவுக்காய் சோதரம் சோதரம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ராணி மார்த்தாண்டம் மகர் அனீஸ் பூரணமாக ரட்சிக்கப்பட அவர் குடி முழுவதும் அப்பா ஆமென் ஆண்டவரே. மகனுக்கு அடிக்கடி மன ஹல்லேலூயா மகன் மாறணும் சோதரம். இந்த ராணி சகோதரிக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகன் அனீஸ் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவருடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறணும் ஏசப்பா. தன்னை உமக்கு அர்ப்பணிக்கணப்பா அப்பா. அல்லேலூயா. குடிவெறியில இருந்து மகனுக்கு விடுதலை கொடுக்கணும் ஐயா. கிருபை தாங்க, கிருபை கொடுங்க, கிருபையாய் காத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நீர் அப்படி செய்யப்படுற தயவுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். நேசர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ராகேல் பாளையங்கோட்டை தம்பி மகனுக்கு கர்த்தர் கற்பத்தின் கனி தந்திட. ராகேல் அம்மாவின் சொந்த இடம் நல்ல விலைக்கு விற்கப்பட உறவினர்கள் ஆனி, கிருபா மற்றும் பியூலா இம்மூவருக்கும் திருமணம் நிறைவேற்றிட ராகேல் அவர்களின் குடும்பம் யாவரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்க சொன்னார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராகுல் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எஸ்அப்பா. உறவினர் ஆனி, கிருபா மற்றும் பியூலா இந்த 3 பேருக்கு திருமணம் நிறைவேறணும் சாமி. அப்பா ஏற்ற நேரத்துல கர்த்தர் அப்பா நீர் உயர்த்துவீங்கப்பா. ஏற்ற துணைகளை கர்த்தர் நீங்க கொடுப்பீங்கப்பா. நீங்க நடத்துவீங்கப்பா. கைவிட மாட்டீங்க. ஒரு நாளும் கைவிட மாட்டீங்கப்பா பா. ஹல்லேலூயா. ராகேல் அவர்களின் குடும்பம் யாவரும் ரட்சிக்கப்படணும் சாமி. அந்த சகோதரருடைய விண்ணப்பத்தை, வாஞ்சை, விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. துதி கன மகிமை யாவும் மீட்பர் இயேசுவுக்கு. இயேசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
ரேவதி வயது 60, குமாரபாளையம். கால்களில் பலவீனம், நடக்க மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். சுகமாகிட ரேவதி, குமாரபாளையம். ரத்னம்மாளின் 2வது மருமகள் ஆவர். ரேவதி வயது 60. ஹalleluya, துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, காலு வலி மிகவும் கத்தாவே, நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த வலியை கத்த நீர் மாற்றி கொடுக்கும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. கால்களை கத்த நீர் பலன் கொள்ளும்படி கிருபை தாங்கப்பா. மான்களின் கால்களை போல ஆண்டவரை ஓட செய்யுங்கப்பா. ரத்னமாளின் 2வது மருமகள் ஆண்டவரே, இந்த அம்மா ரத்னமாளுடைய 2வது மருமகா சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, எல்லா பலவீனங்களை நீக்கி ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கத்த நீர் கட்டளையிட வேண்டுமாய் அடிமை கெஞ்சுகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரத்னம்மாளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே, நீர் ஆண்டவரே உங்க மனதை கத்தாவே ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் மாற்றப்படுற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நேசர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ரெண்டு நாட்களும் வலி அதிகம், சுகமாகிட லீலி புஷ்பம், பொள்ளாச்சி. வயது 76. 2 கால்களும் வலி அதிக, சுகமாகிட ஃபைனஸ் கார்டு பிரச்சனை சுகமாயிடணும். வயது 73. கணவர் இறந்து 16 வருஷம் ஆகுது. நடக்க முடியாமல் வீட்டோடு இருக்க லீலி புஷ்பத்து கவலை. ஆமேன் ஆண்டவரே. அப்பா அல்லேலூயா. இந்த முதிர் வயதினை நீங்க காத்துக்கொள்ளணும் சாமி. அப்பா பா ஃபைனல் கார்டு கத்தாவே பிரச்சனை சுகமாயிரணும் சாமி. 2 கால்களும் நடக்க பலன் கொடுங்கப்பா. நரம்புகளை பலப்படுத்துங்கப்பா, சதைகளை பலப்படுத்துங்கப்பா, குறைகளை மாற்றுங்கப்பா. நம்ம நல்லபடியா நடக்கணும் ஆண்டவரே. எழுந்து நட என்று கத்த நீ தூக்கி விடும்படி உண்மை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. தகப்பனே அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பம் அம்மாவுக்கு சுகம் கிடைக்க கத்தர் கிருபை தாங்க. நேசர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காருண்யா, குறிச்சி. திருமணமாகி 10 வருஷம் ஆகிறது. கத்தர் குழந்தை பாக்கியம் அருளிட உறவினர் ஜேசப்பின் கால்கள் உள்ள பலவீனத்தை சுகமாக்கிட ஜோசப்பின் நன்றாக நடந்திட. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பா 10 வருஷம் ஆச்சுப்பா, குழந்தை இல்லப்பா. தயவாய் 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 ஏசப்பா. அப்பா குழந்தை பாக்கியத்தை கத்தர அருள் செய்யுங்கப்பா. அப்பா ஏழை கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, இதற்காக கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்தரால் கிடைக்கும் பலன் அல்லவா? உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லப்பா. இவங்க குறைகளை எல்லாம் அப்பா நிறைவேற்றி வைக்கிற தெய்வம் நீங்க தானப்பா. துக்கத்தை எல்லாம் மாற்றுகிற தெய்வம் நீங்க தானப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன அப்பா நீங்க தானப்பா. எஸ்அப்பா, அத போல கத்தாவே இந்த சகோதரிக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
பாதுகாத்து கொள்ளுங்க. ஜெபத்தை கேளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு. ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சோதரிக்கிறேன் 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 ஐயா. அப்பா, காலம் கத்தாவே அப்பா, பொல்லாத காலம் ஆண்டவரே. அப்பா, எங்க பார்த்தாலும் வெள்ளம் ஆண்டவரே. மழை இல்லாமல் கஷ்டப்படுறது ஒரு இடப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் நீங்க தான்ப்பா. அப்பா, உடைய வருகை சீக்கிரம் என்பதை நாங்கள் அடிமைகள் அறிகிறோம் ஐயா. அப்பா, அந்தந்த இடத்துல இருக்கிற உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி கெஞ்சுகிறேன் ஐயா. எத்தீங்கும் அணுகாதபடி ஆண்டவரே வேலி அடைத்து நீர் காத்து கொள்ளும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. அன்பு தெய்வமே இறங்குங்கப்பா. அன்பு தெய்வமே இறங்குங்கப்பா. ஏற்ற சூழ்நிலைகளை தாங்கப்பா. மழை இல்லாமல் கஷ்டப்படுற எங்களுக்கு மழையை தாங்கப்பா. வெள்ளம் தோற்ற இடத்துகளுக்கு கத்தாவே வெள்ளத்தை கட்டுப்படுத்துங்கப்பா. வெள்ள சேதத்தை தடுத்து நிறுத்துங்கப்பா. என் நேசரே, உண்மை அன்பு அப்பா சோத்திரம். உங்க அன்பு குறையாதது ஐயா. அப்பா, அன்பு தெய்வமே, தயவாய் ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில எங்களுக்கு நடத்துறீங்கப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, இனி எந்த புயலும் சேதமும் வராதபடி, எந்த வெள்ளமும் வராதபடி அப்பா நீர் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் என் மீட்பர் இயேசு மகாராஜா மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். திசையன் விட கலை செல்வி. சரீரத்துல கட்டிகள் உள்ளது. பிசாசு பிடியில் உள்ளார். ஆடுகிறார், பயமுறுத்துகிறார். இவரது உறவினர் பெருசி ஜபிக்க சொன்னது. ஸ்தோத்திரம் அப்பா. ஓதி காத்தி தரக ரபரி கரி நரத்தரபா ஒரிமி காத்தி தரகா. பொல்லாத சத்துருவே, மகளை விட்டு நீ வெளியேறு என்று இயேசு நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீர கர்த்தருடைய பிள்ளையை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஏசப்பா, பொல்லாத ஆவி விலகட்ட இயேசு நாமத்தினாலே. இப்பொழுதே உங்க வல்லமை கடந்து வரட்டும் ஐயா. அப்பா, இந்த கட்டிகள் எல்லாம் மாறணும் சாமி. சரீரத்துல உள்ள கட்டிகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரே. அது இருந்த இடமே தெரியாத மாதிரி மாற்றி கொடுங்க ஏசப்பா. நீர் சர்வ வல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கம் உள்ளவர் ஐயா. நீர் அன்புள்ள தெய்வம் அப்பா. சோதரம் ஆண்டவரே, சாத்தானுடைய பிடியில இருந்து மகளை விடுவிக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. பயமுறுத்துகிற ஆவி, பொல்லாத பிசாசு, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உன்னை துரத்துகிறேன். நீ வெளியேறு, நீ வெளியேறு. கர்த்தருடைய பிள்ளைகளிடம் பயமுறுத்த ஏமாற்ற உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஓடிப்போ. இது இயேசு நாமத்தினாலே உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசு நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. பொல்லாத ஆவியே அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
இந்த மகளை விட்டு விலகட்டும் இயேசுவே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்படி கத்த நீ செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே அப்பா தயவாய் கத்தாவே. இந்த கட்டிகள் மறையணும், இந்த பிசாசின் கொடுமை மாறணும். ஜெபத்தை தயவாய் நீர் அங்கீகரிக்கணும், நீர் பதில் கொடுக்கணும் அப்பா. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றணும். என் மீட்பர் இயேசுவின் பாதம் அணிந்து கெஞ்சுகிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மாத்தாள், குறிச்சி, வயது 50. இன்னமும் இவர்கள் நடக்க முடியவில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறிச்சி உறவினர் ஜோசப்பின் பிள்ளைகள் 2. இந்த வாலிப பிள்ளைகள் தாயார் ஜோசப்பின் மேல் இன்னும் நன்றாக அன்பு கூர்ந்திட. ஸ்தோத்திரம். அப்பா உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பபடி உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அப்பா இந்த 2 வாலிப பிள்ளைகளும் பெற்ற தாயாரை மதிக்காம இருக்காங்கப்பா. ஐயோ அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. தாய்க்கு கத்தாவே அவங்க கீழ்ப்படியணும் சாமி. அவங்க மீது அன்பு செலுத்தணும் ஆண்டவரே. பா அப்படியே உள்ளத்துல கத்த நீங்க பேசுங்கப்பா. ஏசப்பா அவளை கணம் பண்ணும்படியான எண்ணத்தை கத்தர் கொடுத்தலும் சுவாமி. மார்த்தாள் ஆண்டவரே நடக்க முடியாதபடி இருக்காங்கப்பா. நடக்க பண்ணுங்க கத்தாவே. பாசோதரம் ஆண்டவரே. மார்த்தாள் சகோதரி நடக்க முடியாம இருக்காங்கப்பா. அவங்க நடக்க ஆண்டவர் கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. பா என் கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. தாயார் மீது ஒரு பற்று பாசத்தையும் கொடுத்து ஏசாப்பா. பா ஸ்தோத்திரம். நடக்க முடியாத கால்களை என் கர்த்தர் நடக்க பண்ண வேண்டும் என்று உங்க பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மிரியாம் எஸ்தர், திருநெல்வேலி. கணவர் மாரியப்பன். 30 வருடமாக குடிக்கிறார். அப்பா மிரியாம் எஸ்தர் பா ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்பட்ட மனைவி மூலமா ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. அப்பா 30 வருஷமா குடிக்கிற இந்த மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்பா இவரை சந்திக்கும்படி உம்மை கெஞ்சுகிறேன் அப்பா. குடியை விட்டு கத்தாவே உம்மை பின்பற்றும்படியான கிருபையை கத்த நீ தரும்படிக்கு கெஞ்சுகிறேன் அப்பா. ராஜா சமாதானம் இல்லாத இந்த குடும்பத்துல கத்தாவே சமாதான பிரபுவாய் வந்த இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சமாதானத்தை தரும்படி கெஞ்சுகிறேன் அப்பா. ஏசப்பா உடைய கணவர் கத்தாவே மாரியப்ப ரட்சிக்கப்படணும் ஏசாப்பா. கத்த நீர் அவரை சந்திக்கணும் ஏசாப்பா. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள்,
யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள்? மதுபான இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபான பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது விரியனை போல கடிக்கும். அப்பா ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். அப்பா பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்பா இதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாங்கன்னா குடிக்க மாட்டாங்கப்பா. ஐயோ, அந்த குடியினால உடம்பு எவ்வளவு வியாதிகளை கொண்டு வரும் என்பதை அறிந்திருந்தும் செய்தாங்களப்பா. இந்த குடி வெறி மாறணையா. எங்கள் தமிழ்நாட்டில் இந்த மதுவான கடைகள் எல்லாம் மூடப்படணும் சாமி. அப்பா, மதுபான பிரியர் யாவரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் ஐயா இந்த மதுபானத்தாலே சீரழிந்து சின்னாபின்னமா இருக்காங்கப்பா. குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாம, பிள்ளைகள் ஒரு பக்கம். அப்பா என்னெல்லாமோ நடக்குப்பா. இந்த குடிக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீங்க சந்திங்க ஆண்டவரே. குடிகாரங்களா ரட்சிக்கப்படணுமே எசப்பா. மதுபான பிரியரை சந்திங்க ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதைக்கு அடிமையாகி இருக்கிறப்ப மாணவர்கள் கூட குடிக்கிறாங்களாப்பா.